வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் பாருங்கள், காலையிலே குளுங்காற்று அடிச்சுக்கிட்டு அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ அவ்வளோ சில்லுன்னு குளிராக இருந்துச்சு. திடீர்னு ரொம்ப சில்லாயிடுச்சு, குளிருது. ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பாருங்களேன் எப்படி. மேலே போயிட்டு அங்கே இருக்குது நம்ம பப்பாளி பழங்கள் இருக்கலாம். அதில் இன்னைக்கு வந்து மேகம் வந்தது பாட்டு பார்த்தீங்களா? இதெல்லாம் பழைய காலத்தில் செஞ்ச படிகள். பாறையை உடைச்சி கல்லை எடுத்து செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ இந்த பப்பாளி எனக்கு எட்டாதே, எப்படி எடுக்கிறது? எடுத்தாச்சு. இந்த பப்பாளி வந்து டெய்லி 2 வாட்டி ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க அத்தைக்கு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஒரு மாதிரி கான்ஸ்டிபேட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ டாக்டர் சொன்னார், செமி சாலிடாக இதை வந்து 2 கப் டெய்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அகத்தி மரம் சாயுது, அதுக்கு தான் ஒரு உடஞ்சிருமே, மரத்தை ரொம்ப இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது, பனித்துளிகள் எல்லா மேலேயும் இருக்குது. இப்போல்லாம் குளிர் அதிகமாக இருக்குது. காலையிலே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பனிமூட்டமாக வந்துருச்சு. பறவைங்க சத்தத்தோடு அமைதியான காலை வேலை இது. நான் பழம் எடுக்கலான்னு தோட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் வல்லாரக்கீரை இருக்குது. கொடி அப்படியே இந்த இடத்துல பரவி இருக்குது. எப்போவுமே தண்ணி இருக்கிற இடத்துல அது நல்லா வளரும். எடுக்கலாமா? இதில் வந்து சம்பல் செய்யலாம், வல்லார சம்பல். இந்த இடத்துல எவ்வளோ ஒரு அமைதி, எந்த ஒரு பரபரப்பும் டென்ஷனும் அவசரம் எதுவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு எஸ்டேட் வாழ்க்கை இது. பனிமூட்டம் வந்து அப்படியே மரங்கள் செடி கொடி எல்லாம் மூடிடுச்சு. ஒரு அசைவும் இல்லாமல் சில மாதிரி அப்படியே நிற்கிது எல்லாம். ராக்ஸி ராக்ஸி செக்கிங் இன்ஸ்பெக்டர். வேற நாய் ஏதாச்சும் வந்துருக்கு. ராக்ஸி சுண்டக்காய் செடி முளைக்குது பாருங்க, புது செடி. சுண்டக்காய் எங்கேயாவது இருக்கணுமே, நம்ம இப்போ பார்க்க பின்னாடிலாம் இருக்கு, பின்னாடி இருக்கு. இந்த மலையில எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆமாம், பார்க்கணும். இங்கே பாருங்க, மரத்தடியில் ஒரு ஜாதிக்காய் விழுந்து கிடக்குது. நம்ம பார்க்கல போல, அன்னைக்கு வெடிச்சு இப்படிதான் விழுந்து கிடக்கும் மரத்தடியில். என்ன ராக்ஷி? சிலோன் ஆலிவ்ஸ் பூத்துருக்கு. நம்ம இப்போ பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம தோட்டத்து ஸ்பைஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், நிறைய ஆர்டர்ஸ் வருது. இதெல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சது கேட்டவங்களுக்காக. இது வந்து இப்போ கொரியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பட்டை பாருங்கள், நல்ல சுருள் பட்டை இருக்குது. டீ தூள் இருக்குது. டீ தூள் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். புளி, மிளகு, கிராம்பு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஜாதி பத்திரி, ஜாதி காயம் இருக்குது. இது வந்து அந்த பட்டை மரத்து இலை.
சீக்கிரமாக ஆர்டர் கொடுங்க, இல்லைனா முடிஞ்சிடும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் எவ்ரி ஃப்ரைடே தான் நாங்கள் வந்து இது அனுப்புவோம். ஏன்னா டெய்லி நாங்கள் வந்து எஸ்டேட்லேருந்து டவுனுக்கு போயிட்டு வர ரொம்ப கஷ்டம். ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரைடே மட்டும் நாங்கள் போயிட்டு கொரியர் பண்ணிவிட்டு வந்துடுவோம். மலபார் க்ளோஸ் 250, க்ளோஸ் 250, நேஸ் 50, சினமன் லீஃப் 100 கிராம். இது ரெண்டுமே 100 கிராம். அழுத்தம் பெப்பர் 250ல் 2, சினமன் ஸ்ரீலங்காவில் வந்து மாத்தளையை தான் ஸ்பைஸ் கார்டன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாத்தளையில் தான் நம்ம எஸ்டேட் இருக்குது. நம்ம எஸ்டேட்டில் வளர்கிற ஸ்பைஸ் எல்லாம் தான் இது. ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். நிறைய பேர் ஆர்டர்ஸ் டெய்லி கொடுக்குறாங்க. இது வந்து நல்லா சுத்தமான வாசனையான ஸ்பைஸ் எல்லாமே. வேணுன்ட்டே போகிறான் நம்பாதீங்க மக்களே. பார்சல் போகுது, நம்ம ஸ்பைஸ் பார்சல் ரெடி ஃபார் டெலிவரி. ஆமாம், நான் தான் டெலிவரி பாய், பார்த்துக்கோங்க. பாதி தூரத்துக்கு தான், பாதி தூரத்துக்கு. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு மக்களே. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பைஸ் ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றவங்களும் ஆர்டர் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.